மீண்டும் சாத்தான்குளம் சம்பவம் போல் திருப்போணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, அஜித்குமார் என்ற இளைஞர் மரணம், லாக்அப் டெத்தில். இது தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்க செஞ்சுருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. பொதுமக்களுக்கிடையே அச்சம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. என்ன சம்பவம்னு பார்ப்போம். மடப்பாக்கம் காளியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகிதாங்கிற பெண்மணி தன் காரில் 9 லட்சம் நகை காணான்னு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறை இந்த புகாரை எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது காவலாளி அஜித்குமார் என்றவனை பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க. அதாவது அந்த நபர், அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்ச நபரே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. உதவி செஞ்ச தப்பா? நாளைக்கு நம்ம உதவி செய்யும்போது இந்த ஞாபகம் நம்ம மைண்டுக்கு வரும், நம்ம யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்னு. ஸோ அவனை பிடிச்சி விசாரித்ததில் முதல் நாள் விட்டுட்டாங்க. 2ஆம் நாள் மறுபடியும் விசாரிக்கும் போது அடித்து லாக்கப்பில் இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக செய்தி போயிட்டுருக்கு. கடந்த ஆட்சியில் சாத்தான்குளத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் மரணங்கள் இதை விட பயங்கரமாக கொந்தளிக்க செஞ்சது. அப்போ நடிகர்லாம் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு அணையம் நடந்திருக்கு. சிவகார்த்திகேயில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் பிரகாஷ் ராஜ், சித்தார்த்து, கார்த்திக், சூர்யா எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ ஒருத்தருமே வாயை திறக்கல. அப்போ இப்போ பயமா? போன ஆட்சியில் உங்களுக்கு அந்தளவுக்கு பயம்ல, ஆனால் இந்த ஆட்சியில் இவ்வளோ பயமா? ஏன் கண்டனம்